ட்ராவலிங் செக்மெண்ட்டில் நம்ம இன்றைக்கி ஊர் சுற்ற வந்திருக்கோம். அதில் நம்ம ஆக்சுவலாக இது வரைக்கும் ஃபஸ்ட்டு எதுவுமே போட்டதில்லை. ஒரு வாட்டி காரைக்காலில் நம்ம பீச்சு அப்புறம் ஹோட்டல்ஸ் 2 இடத்த பார்ப்போம். அதில் பீச்சோட சினிமாட்டிக் ஷாட்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஹோட்டலுக்கு போவோம். ஃபுட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டான நேமில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து புல்லட் பாண்டி, நெக்ஸ்ட்டு ஃபுட்டு வந்து வால்கனோ பர்கர், அடுத்தது பியூர் வெஜ்ஜு. எனக்காகவே பியூர் வெஜ்ஜு ஒன்று பப்ஜி ரெஸ்டாரண்ட்டில் இருக்குன்னாங்க. பால் வித் பூம்ஸ், இது சிக்கன் லேஸ். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 2 பேர் புல்லட் பாண்டி சிக்கன் எப்படி இருக்குது? புல்லட் பாண்டி சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். புல்லட் மாதிரி சவுண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்குது. காரமாக இருக்கா இல்லை எப்படி? லைட்டாக காரமாக இருக்குது. நல்லா இருக்குது. மைனஸோட சாப்பிடவும் நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது. புல்லட் பாண்டி சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குல்ல? டிஃப்ரெண்ட்டான நேமில் இருக்குல்ல புல்லட் பாண்டி. டேஸ்ட் இருக்குது. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வால்கனோ பர்கர். அந்த வால்கனோ பர்கருங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி வால்கனோ கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தின்னுட்டே இருக்கான் அந்த வால்கனோ பர்கர். திங்க சொல்கிறேன், திங்க மாட்டான். நல்லா இருக்குன்னு தின்னுட்டே இருக்கான். சீக்கிரமாக அது ட்ரை பண்ணுவோம் வால்கனோ பர்கர். ரொம்ப கஷ்டப்படுறியா? அறுத்து கொண்டு சண்டை போடாதீங்க.
டேஸ்ட் எப்படி இருக்கு? நார்மல் பர்கர் மாதிரி இருக்கா இல்லை அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தெரியுதா? நார்மல் பர்கரோட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதில் உள்ள மேலே ஊற்றுற க்ரீமியான அந்த இதுதான் டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மேலால் அந்த வல்கனோ தான் டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வல்கனோ வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை கட்டிட்டு உடஞ்சிட்டா வளர்க்கணும். வால்கனை ஊற்றுனதுல ஏதாவது எரிய ஆரம்பிச்சிட்டாண்ணா? தான் சிக்கன் லேஸு எப்பயும் போல் லேஸில் வந்து கொஞ்சமாக வச்சுருப்பாங்க, ஆனால் இதில் நிறையா இருக்குது. ஆனால் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில. வேறு மதியமே வேறு புளிசாக நான் சாப்பிட விட்டாங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு? என்னென்ன போட்டுருக்காங்க? சிக்கனு, தக்காளி எல்லாம் போட்டு, கேரட்டு எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. இங்கே வந்து மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டியது சிக்கன் லேஸ். இப்போ புல்லட் பாண்டியோட இது நல்லா இருக்கா? நல்லா சூப்பராக இருக்குது. போட்டு கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். வெஜிடேரியன்ன்றதுனால இது வந்து பால் வித் பூமா பேர். எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். சாப்பிட்றேன், என்ன ஆகும் போகுதுன்னு தெரில. ஆனால் கடை இதுலேயே என்னமோ சொல்லியிருக்காங்களே, என்ன சொல்லியிருக்காங்க? பயப்படாதீங்க, எதுவுமே ஆகாது. இல்லை இல்லை, அது ஹெட்டிங் ஒன்று போட்டிருந்தீங்களே, கலெக்ட் த மெமரிஸ் நாட் கவுண்ட் த கேலரிஸ். அதுக்காக தான் நான் சாப்பிட்றேன். கவுண்ட் த மெமரிஸ் நாட் த கேலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு ஓப்பனிங்கில் போட்டிருப்போம். உண்மையாக வந்து ஃபுட்டு வந்து மொமெண்ட்ஸ் கேப்சரிங். காசு கொடுத்து சாப்பிட்றாங்க, திருப்தியாக சாப்பிடணும். இதுதான் என்னோட கான்செப்ட், வேறு ஒன்றுமே இல்லை. இன்னொன்று, நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்தா நான் என்னென்ன எதிர்பார்ப்போம் அதெல்லாம் என் ரெஸ்டாரண்ட்டில் அப்ளை பண்ணணும்னு நான் பார்த்தேன். என் பேர் யாசர். ஹாய் ராக்கிங் தமிழா ஃபாலோவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கரைகளில் சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வச்சுருக்கேன். மல்டிபிஷன் ரெஸ்டாரண்ட் தான், சின்னதாக தான் வச்சுருக்கேன். ஆனால் கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கேன். நிறைய யூனிக்னஸோட வச்சுருக்கேன். ப்ரோ இன்றைக்கி தான் வந்திருக்காங்க ரிவ்யூ பண்ண. ஸோ சாப்பிட்ட வரைக்கும் எப்படி ப்ரோ இருக்குது? எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. ஓகே, ஒரே ஒரு கேள்வி, ஃபஸ்ட்டு பப்ஜின்னு ஏன் பேர் வச்சிங்க? சிம்பிள். விளாண்ட அப்போ ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா சின்னதாக ஆரம்பித்த கடை இது. ஓகே, ரொம்ப சின்னதாக ஆரம்பித்த கடை. அப்போ அந்த இடத்துக்கு தேடி வரணும் அப்படின்னா அது ஒரு சின்ன சந்துக்குள்ள ஆரம்பிச்சது தான். அந்த இடத்துக்கு தேடி வரணும்னா ஒன்று ஃபேமஸாக நம்ம இருக்கணும், இல்லை ஃபேமஸாக இருக்கிற ஒன்று நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணது தான் பப்ஜி. அப்போ 3 years பிஃபோர் வந்து இது கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு பப்ஜி அப்போ. ஆமாம். ஸோ அதனால அது சூப்பராக ஒன்றுமே இல்லை. ஃபுட்டோட நேம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ எப்படி நீங்களே எல்லாரும் சூஸ் பண்ணதா, இல்லை நீங்கள் குக்காக இருந்து இது பண்ணதா, எப்படி இது எப்படி கொண்டு இதில் வரல எல்லா ஃபுட்டையும்? ரெண்டுமே இருக்கு. ஒரு ஃபுட்டை ஃபஸ்ட்டு பார்ப்பேன், இது ஏன் இந்த பேரில் இருக்குது, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம புல்லட் பாண்டி சிக்கன் எடுத்துக்கோங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் 555 எங்ககிட்ட இருந்தப்ப அவர் மூவ் ஆகலை, ஆனால் நல்ல டிஷ். ஓகே, புல்லட் பாண்டி நம்ம வடிவேல் தலைவரை உள்ளே கொண்டு வந்தார். சரி புல்லட் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் தலைவரை உள்ளே கொண்டு வந்தேன். அவரு பேர்லேயே தீப்பொரி சிக்கன் பண்ணோம். இதே ஸ்டஃப் தான், இதே மசாலா ஸ்பைசஸ் தான். ஆனால் வந்து லாலிபாப்ல எலும்போட சண்டை போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன். ஸோ தீப்பொரி சிக்கன் அவருக்கு பேர் வச்சேன். இப்போ நீங்கள் சாப்பிட்ற பால்ஸ் வித் பூம் ஒரு நேரத்தில் வெடிகுண்டு. ஓகே. ஆனால் அப்போ வேற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அதை வந்து நிறைய மாற்றி இந்த சாஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஹை கிளாஸான அந்த ரிச் க்ரீமி சாஸ் ஒன்று ரெடி பண்ணி அதுக்கு நம்ம பண்ணுறோம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு பேரும் மாறணும். பால்ஸ் வித் பூம்னா உள்ளே இருக்க சீஸ், அந்த பிளாஸ்ட், அதான் அந்த பூம், அதான். ஸோ அப்படி தான் ஒன்று அப்படி கொண்டு வர்றது. ஓகே, இப்போ எப்படி குக்கிங் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை எப்படி சூஸ் பண்ணுறீங்க? நம்ம டீமு, செஃப்பு, மேலே டீம் எல்லாருமே இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிபிஸ் எல்லாமே வந்து உங்களோட ரெசிபி. ஓகே, இட்டாலியன் எல்லாம் நீங்கள் இட்டாலியன் எல்லாம் போயிட்டு சூஸ் பண்ணிருக்கீங்களா, இல்லை இட்டாலியன் ஃபுட்டு எல்லா ஃபுட்டும் வச்சுருக்கீங்களே? எல்லா ஃபுட்டும் வச்சுருக்கோன்னா இல்லை எப்படி கலெக்ட் பண்ணி சொல்கிறேன்னா யூடியூபோட உதவியும் இதில் இருக்குது. சரியா, நான் வந்து படிச்செல்லாம் ஒன்றும் கற்றுக்கல. நான் வந்து வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சது சும்மா. ஒரு ஸ்டேஜில் வந்து ஓகே இதையே ஓரளவு நல்லா இருக்கு, இதையே மக்கள்கிட்டையும் கொண்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேருக்கு கொடுத்து பார்த்தேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். ஓகே, நல்லா இருக்குப்பா வித்தியாசமா. நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்ததே பர்கர் தான் கொடுத்தேன். என்னோட பர்கர் வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. கேரமல் சிக்கன் பர்கர்னு ஒன்று வச்சிருக்கேன். வால்கானோ பர்கர் நீங்கள் இப்போ சாப்பிட்டது. இதுலேயும் வந்து த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பர்கர் ஒன்று இருக்கு. என்கிட்ட நார்மலாக ஒரு ஸ்பெஷல் சிக்கன் சீஸ் பர்கர் 129 ரூபாய்க்கு வாங்கினாலே அதுவே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஃப்ரோசன் கிடையாது, நாங்கள் இங்கே செய்கிற பேக்கிங். ஓகே, நாங்களே சிக்கன் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அரைச்சி நாங்களே இன்க்ரீடியன்ஸ் கொடுத்து நாங்கள் ரெடி பண்ணுற பேட்டி. ஸோ எது ஃபஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா வந்தோடனே ஃபஸ்ட்டு என் கஸ்டமர்கிட்ட பர்கர் தான் ட்ரை பண்ண சொல்லுவோம்.
ஓகே பர்கர் சாப்பிடாதவங்களுக்கும் வச்சிருக்கேன். இல்ல பர்கர் வந்து எல்லாமே வந்து நேம் சில பேர் என்ன பண்ணுவாங்க 65 அந்த டிஃபரெண்டா நேம் இருக்கும் ஆனா 65 தான் இருக்கும். ஆனா நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. அதேதான் நான் டேஸ்ட் டிஃபரெண்ட். இன்னொன்னு கேட்பேன், சில கஸ்டமர்கிட்ட வந்து கேட்பேன் நான், எப்படி யூஸ்வலா சாப்பிடுறீங்களா அன்யூஸ்வலா சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். இந்த ஃபங்கி இந்த மாதிரிலாம் நான், ஏன்னா நமக்கு வந்து கஸ்டமர் தான் மெயின். அது வந்து இங்க வந்துட்டா வந்து ஒரு கஸ்டமர் ஓனரா இருக்காது, ஒரு ஃப்ரெண்டு ஃபேமிலியா. கரெக்ட்டா சரியா? ஆட்டிட்யூடே அக்கா க்ளோஸா இருக்கீங்க. அதான் அந்த ஒரு இதுல வந்து நான் போவேன்னு வச்சுங்களேன். எனக்கும் அதுதான் பிடிக்கும். சும்மா ஒரு ஓனர் மாதிரி கல்லால உட்காந்துட்டு அது வேலைக்கு ஆகாது. சிம்பிளா சொல்லணும்னா அதான் அது வேலைக்கே ஆகாது. ஸோ எனக்கு எல்லாரும் இப்படி பாண்டிங், அந்த பாண்டிங் இருக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட குறைகளே இருந்தாலும் அதை அவங்க ஃபீட்பேக்கா என்கிட்ட சொல்லுவாங்க. ப்ரோ இதுல மட்டும் அது இல்லை ப்ரோ இதை மட்டும் பார்த்தேன் இப்படி சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட்னா வெளியே போகும், ஃபீட்பேக்ன்றது என்கிட்ட வரும், கம்ப்ளைண்ட்னா வெளியே போகும். ஸோ அந்த ஃபீட்பேக்ஸை நான் எடுத்து உடனே அதை சரி செஞ்சு அந்த கஸ்டமருக்கு அதை நான் காம்ப்ளிமெண்ட்ரே இன்னொரு நாள் கூப்பிட்டு நான் கொடுப்பேன். சூப்பர் சூப்பர். சாப்பிட்டு பார்த்துட்டு ப்ரோ பக்கா ப்ரோ ஓகே இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாண்டிங் எனக்கு கஸ்டமருங்கிறதுனால தான் வந்து இப்போ நீங்க பாத்தீங்கல்ல இந்த பேரும் சரி இந்த உணவும் சரி இதனால தான் இது வந்திருக்கு. சூப்பர் ப்ரோ சூப்பர். அதுதான் உங்களோட யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய போடுறீங்க ப்ரோ, அது எப்படி? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். ஆமா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் என்ன சொல்றது, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ரீல்ஸுக்கு. ஆமா இங்க மெயினா வந்து கிரேசி வியூஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்காப்ல காரைக்கால் சுஹைப்னு சொல்லிட்டு, எனக்கு எல்லா ரீலுமே அவர் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காப்ல. நல்ல வெரி யங் டேலண்டட். ஏன்னா வீடியோ எடுக்கிறதே பாத்தீங்கன்னா வளைச்சு ஒரு மாதிரி எடுப்பான். வீடியோ எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் எடுத்துப்பான், ஆனா எடிட்டிங்க ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சு கையில் கொடுத்துனா அந்த ப்ரோ சொல்லிட்டு போயிடுவான். ரீல்ஸ் எல்லாமே ஒரு சூப்பரா டிஃபரெண்டான ரீல்ஸா இருக்கு. ஆமா அதை பார்க்கும்போது அது சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. அந்த அது எனக்கு ஒரே டிஸ்பிளே போட்டு அந்த ரீல்ஸை ஓட விட்டீங்கன்னா வச்சுங்க இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா கூட சீக்கிரம் இப்போ கொஞ்சம் பட்ஜெட் டைட் புரட்டாசியில அப்புறமேட்டு நான் டிவி வாங்கி எல்லாத்தையும் ஓட விட்டுறேன். ஒரு இன்ச்சு போட்டு அந்த ரீல்ஸை ரிப்பீட் போட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுது. நிச்சயமா செஞ்சிடறேன் சொல்லிட்டீங்கன்னா அதையும் செஞ்சிடலாம். அது மட்டும் தான் பெண்டிங்ல இருக்குது. ஆக்சுவலா டிவி போடணும்னு சொல்லிட்டு டிவி போட்டு எங்க டிஷஸ் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ரீல்ஸே போட்டாலே இன்னும் கொஞ்சம் சூப்பரா ரீச்னஸ் இருக்கும். ஓகே ரீல்ஸ் பார்த்தாவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சூப்பர் நல்லா பண்ணிருக்காப்ல. அப்படி பண்ணிடுறேன் செஞ்சுட்டேன்னு வச்சுங்க அவ்வளோதான். சரி ஓகே தேங்க்யூ ஸோ மச். சாப்பிடுங்க சரியா? அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. நல்லா டிஃப்ரெண்டான அதாவது அட்மாஸ்பியரே வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. இது மாதிரி நான் ஹோட்டல் நிறைய போயிருக்கோம், இருந்தாலும் அந்த டிஃப்ரெண்ட் இருக்கு, நல்லா தெரியுது. கொஞ்சம் பார்த்து ஆக்சுவலாக இது ரொம்ப சுமாராக இருந்த ஒரு கடை தான். ஓகே இப்போதான் போன 28 தான் வந்து ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. அது நிறைய இருக்கு ப்ரோ, அதெல்லாம் வேணாம், அது விட்டுருங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அவ்வளோதான். அதுக்குள்ள நம்ம என்ன வாழ்றோமோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். கஷ்டப்படாம யாரும் வர முடியாது, கஷ்டப்பட்டா மட்டும் தான் மேலே வர முடியும். அதில் எந்த வித இதுவும் இல்லை. பப்ஜின்ற பேர் மட்டும் இருக்குன்னா அந்த பேருக்கு பின்னாடி எனக்கு வழிகள் நிறைய இருக்க தான் செய்யுது. வழிகள் இல்லாமலாம் இல்லை, அது எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கும். பட் சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி வந்து அதை வந்து ஓகே நம்ம கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டோம், இன்னும் கொஞ்சம் போகலாம் என்ன பின்னாடியிலேருந்து அந்த வழிகள் தான் இப்போ என்ன புஷ் பண்ணிட்டு. ஓகே ப்ரோ கண்டிப்பா இன்னும் பெரிய லெவல் சக்ஸஸ் ஆகுவீங்க ப்ரோ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த அளவு ரொம்ப இன்வால்மெண்ட் பயங்கரமா இருக்கு உங்கள்கிட்ட. மட்டும் எல்லா டீமும் அந்த இன்வால்மெண்ட் தெரியுது. சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த டீம் எனக்கு அமைஞ்சது தான் மிகப்பெரிய காட்ஸ் கிஃப்ட். என்ன யாருமே வந்து இந்த வட இந்தியாக்காரங்களோ யாருமே கிடையாது, முழுக்க இந்த ஊர் ஆட்கள் தான், முழுக்க தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் தான். என்ன நம்ம ஒரு ஃபுட்டு இப்போ இது கொடுக்குறோம்னா அண்ணா இது இப்படி இருக்குண்ணா, இதை இப்படி மாற்றிக்கலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இன்வால்மெண்ட்டோட உள்ள வர்றதுனால மட்டும்தான் எனக்கு இந்த ஃபுட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ் வரதான் செய்யும். இந்த லைன் கம்ப்ளைண்ட் வராமல் யாராலுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக ஈவன் ஐடிசி கிராண்ட் சோலா கூட ஒரு நேரத்தில் உப்பள்ளி போட முடியும், மிளகாத்தூள் அள்ளி போட முடியும், என்ன வேணுமோ அந்த செஃப் கூட பண்ண முடியும். சரியா? அதனால தப்பு நடக்காதுல்ல, ஆனால் திருத்திக்கலாம். சூப்பர். அதை ஃபைனலாக ஒரு ரெசிபி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ லான்ச் பண்ணுவேன். இப்போ நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே என்னோட இந்த ஃபுட் லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னாலே நிறைய தடங்கல்கள் வந்திருக்குது, தவறுகள் நடந்திருக்குது, எல்லாத்தையும் சரி செஞ்சு இன்னைக்கு கொடுத்துருக்கு. சூப்பர் கொடுக்காம இல்லை. இப்போ வந்தீங்கல்ல வெளியில விசாரிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. இப்போ சாப்பிட்டுட்டு நீங்க சொல்லுங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுவேன். சாப்பிட்டு பார்த்து இந்த புல்லட் பாண்டி சிக்கன் பேரகட்டோட ஃபர்ஸ்ட் சிரிப்பாங்க. நான் சொல்லுவேன் மேடம் ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க, நல்லா இல்லைன்னா எனக்கு பணம் வேணாம். உண்மையிலேயே அந்த சிக்கனை ஒன்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த பிளேட் தானா ஆர்டர் வரும். அது நடந்துகிட்டே இருக்குது. என்னோட லார்ஜஸ்ட் செல்லிங் டிஷ்ஷே அதான். கீழே வரும்போது என்ட்ரன்ஸ்ல பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்டால் ஒன்று புல்லட் பாண்டிங்க எக்ஸ்க்ளூசிவா போட்டிருக்கோம். பட் ஆனால் இன்னும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல.
ஸ்டார்ட் பண்ணாததுக்கு காரணமும் சேம் புரட்டாசி தான். ஸோ மேபி நாளை அல்லது புதன்கிழமையில அந்த ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு வச்சுங்களேன். Okay. அவருக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் இனிமே ஏறாங்க. கண்டிப்பா இருப்பாங்க, எனக்கு தெரியுது. ஓகே, கடவுள்கிட்டவே நீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சரியா? நல்லபடியா நடக்கும். ஆல் த பெஸ்ட். நீங்களும் நல்லா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட் ரிவ்யூ இங்க எடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரியா? சிறப்பா செய்யுங்க. சரியா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you. மியூசிக்கோட சாப்பிட்றாரு. ஹலோ நாதஸ்வரம் மாதிரி ஊதுறாரு. கோவக்காய் மிட்டாய் சாப்பிட்டா பிறகு அதே டேஸ்ட்டு தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இது செரிக்க முடியுது, சாப்பிட்டா தான் செரிக்க முடியுது இந்த ஜூஸ். சரிக்குதா கோபி? வேற லெவலில் இருக்கு டேஸ்ட்டு. ஐஸ்கிரீம் இருக்குடா. சரியான டேஸ்ட்டு. கிருஷ்ணா வந்து கை கழுவிட்டு இருக்காப்புல. எரிமலையில் கீழே விட்டான். எரிமலையில் கை விட்டதுனால இப்போ ரொம்ப டேமேஜ் ஆகிட்டாரு. விரல் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. நல்லா கை கழுவிட்டே இருக்காரு. கை கழுவுறாரு போக மாட்டுது. இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன நண்பா, இது வரையும் பப்ஜி ரெஸ்டாரண்ட் பார்த்துருப்பீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் பொறுத்தவரையும் ஃபுட் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. அதில் முக்கியமாக பிடிச்சது அவங்க ஓனர் தான். நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நம்மளுக்கு. நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக கொடுத்தாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுமாதிரி அவங்க ஸ்டாஃப்கிட்டையும் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்ததுக்கு. நண்பா, இதுக்கப்புறம் நம்ம சேனலில் 2 செக்மெண்ட்டாக பிரிச்சுருவோம். ஒன்று வந்து பைக்கு கார் ரிவ்யூ, இன்னொன்று வந்து உல்லாச பறவை செக்மெண்ட்டு, அதாவது ரைடிங்கு, அதில் வந்து ஃபுட் ரிவ்யூ, 2த்தையும் பண்ணுவோம். நிறைய ஊர் சுற்றுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பப்ஜி ரெஸ்டாரண்ட்டை சஜஸ்ட் பண்ணது மணிகண்ட பூபதி அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே. நிறைய ஹோட்டல் அது மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்கள் காரைக்காலில், நம்ம பார்ப்போம். போய் பப்ஜி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு பாருங்கள். ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி நண்பா.